மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட சோம்புக்கீரை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வெங்காயம், 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, நீங்கள் 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி போடுறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இப்போ அக்கி ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து க்ரீன் சில்லிக்கு பதிலாக இந்த சில்லி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட நம்ம வச்சுருக்க சோம்புக்கீரையை வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த சோம்புக்கீரையை வந்து நான் நல்லா அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் மாவோட சேர்த்து போடுறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது மாவோட நம்ம தேய்க்கும் போது நம்மளுக்கு அது வந்து தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அது கண் படாமல் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த கீரையில் ஈரப்படுற வரைக்கும் நம்ம மாவை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அந்த உப்பு காரம்லாம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொல்கட்டை மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பிசைஞ்சாச்சு. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்லேருந்து மினிமம் 1/2 hour இதை வந்து தனியாக வந்து வச்சுடுங்க, ஒரு கவர் போட்டு. அப்போ தான் வந்து நம்ம போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இது ஒரு 1 hour இருக்கட்டும். நம்ம 1 hourக்கு அப்புறம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லைட்டாக நான் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம அக்கி ரொட்டி போட போயிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு எண்ணெய் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஷீட்டை வந்து பின்பக்கம் எடுத்திருக்கேன். இதில் நான் குட்டி குட்டி பாலாக உருட்டி நல்லா தட்டைக்கு தட்டுற மாதிரி நல்லா தட்டையாக வந்து தட்டிடணும். நல்லா தட்டி எடுத்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டியாச்சு. நான் பேனும் வந்து சூடு ஏறிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க கொடுக்குறீங்கன்னா கீ ஆட் பண்ணி கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அக்கி ரொட்டியை போட்டுக்கலாம். நல்லா கல் சூடு ஏறினதுக்கப்புறம் நீங்கள் அக்கி ரொட்டியை போடுங்க, இல்லைன்னா வேகாது. நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா பரட்டி பரட்டி விடலாம். ஸோ இப்போ இது வந்து வெந்துடுச்சு. ஸோ தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் அதுக்குள்ளே எல்லா அக்கி ரொட்டியும் போட்டு முடிச்சுடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டை கஷ்டமாக இருக்கலாம். சரி, கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தோசை மாதிரி கூட ஊற்றலாம். இதே மாவில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அக்கி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தண்ணியை ஆட் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
அதே மாவு தான், அதில் கொஞ்சம் தண்ணியும் உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல தோசை பதத்துக்கு, தோசையோட வந்து அதாவது ரவை தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் ரஃப்பாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிட்டு நம்ம வந்து அதே பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். அக்கி ரொட்டியோட இந்த தோசை மாதிரி ஊற்றுறது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுவும் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ரொட்டி ஒரு டேஸ்ட்னா இந்த தோசையும் ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும். சோம்புக்கீரைக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சோம்புக்கீரையை வந்து இந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். இதோட வாசமே வந்து நல்லா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்படி மின்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சோம்புக்கீரைக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்கும், ஃப்ரெஷ் ஸ்மெல்லும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அக்கி ரொட்டிக்கு நல்ல காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி. நான் தேங்காய் சட்னியில் பச்சை மிளகாக்கு பதிலாக பட்டை மிளகா ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.